பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் அன்பான வணக்கங்கள். தனு தமிழ் ஸ்டோரியில விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல இரண்டாவது கதையான மதுமாலதி அப்படின்ற கதையை தான் வேதாளம் இப்ப சொல்ல போகுதுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட பேரு மதுமாலதி. யமுனை ஆற்றங்கரையில் ஜெயஸ்தலம் என்னும் ஊரில் கேசவன் என்று ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சாது. அவனுக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள். அவளுக்கு மதுமாலதி என்று பெயர். பெண்ணுக்கு திருமண வயது வந்தது. அதனால் அவனும் அவன் மகனும் அவளுக்கு ஏற்ற வரன் தேட தொடங்கினார்கள். பிறகு ஒரு நாள் அந்த பணக்காரன் ஒரு வேலையாக வேறு ஒரு கிராமத்திற்கு போக நேர்ந்தது. அவனுடைய மகனும் தன் குருவின் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டான். அப்போது திருவிக்கிரமன் என்ற ஒரு வாலிபன் அவர்கள் வீட்டில் வந்து தங்கினான். கல்வியில் சிறந்து விளங்கியதோடு அழகாகவும் இருந்தான் அந்த வாலிபன். பணக்காரனுடைய மனைவி, ஆகா, பையன் எவ்வளவு நன்றாக இருக்கிறான், இவன் குலம் கோத்திரம் எல்லாம் பொருத்தமாக இருந்து இவனும் நம் மதுமாலதியை மனம் பண்ணிக்கொள்ள சம்மதித்தான், நமக்கு அதிர்ஷ்டம்தான் என்று எண்ணினாள். பிறகு அவள் திருவிக்கிரமனை அன்போடு உபசரித்து அவன் குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் விசாரித்தாள். எல்லாம் சரியாகவே இருந்தன. பணக்காரனின் மனைவி மிகவும் மகிழ்ச்சியுடன், உனக்கு சம்மதமானால் என் பெண் மதுமாலதியை கொடுக்கிறேன் அப்பா என்று பேச்சு எடுத்தாள். மதுமாலதியை முன்பே பார்த்து மயங்கியிருந்த அந்த திருவிக்கிரமன் அவனும் உடனே இதற்கு சம்மதித்தான். சில தினங்களுக்கு பின் கேசவனும் அவன் மகனும் ஆளுக்கு ஒரு நல்ல வரனுடன் வீடு திரும்பினார்கள். இரண்டாம் வரன் பெயர் வாமனன், மூன்றாம் வரன் பெயர் மதுசூதனன். மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் எந்த விஷயத்திலும் தலைத்தவர்கள் அல்ல. கேசவன் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. இந்த மூன்று பேருக்கும் வாக்குறுதிப்படி கடமைப்பட்டிருந்தான் அந்த கேசவன். இப்போது அவன் இவர்களில் யாருக்கு தன் பெண்ணை கொடுப்பது? இப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மனைவி பரபரப்புடன் அங்கே ஓடி வந்து, ஐயோ, மதுமாலதியை பாம்பு கடித்து விட்டதே என்று கூவினாள். கேசவன் திகிலிருந்து போய் சற்று நேரம் வரை ஒன்றும் தோன்றாமல் நின்றான். பிறகு சில வைத்தியர்களை அழைத்து வந்து மருந்து கொடுக்க செய்தான். அதனால் பலன் ஒன்றும் இல்லை. அவர்கள் இனி இவள் பிழைக்க வாய்ப்பு இல்லை என்று கையை விரித்து விட்டார்கள். மதுமாலதி இறந்து போனாள். தகப்பனும் தமையனும் வந்திருந்த மூன்று பேரும் சேர்ந்து மதுமாலதியின் சவத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று கொளுத்தினார்கள். அதோடு அந்த மூன்று பிள்ளைகளின் வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது. திருவிக்கிரமன் சிதையில் இருந்து மதுமாலதியின் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு நாடோடியாக திரிய ஆரம்பித்தான். வாமனன் தீர்த்த யாத்திரை செய்ய புறப்பட்டான். மதுசூதனனோ சுடுகாட்டின் ஒரு மூலையில் குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். பிறகு மதுமாலதியின் சாம்பலை எடுத்து வைத்துக் கொண்டு யோகம் செய்ய தொடங்கினான். ஒரு நாள் பகலில் வாமனன் பல இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பிராமணன் வீட்டு பக்கமாக வந்து கொண்டிருந்தான். சாப்பாட்டு வேளையில் விருந்தாளி வந்திருப்பதை கண்ட பிராமணன் வாமனனை வணங்கி எங்கள் வீட்டில் உண்ண வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வாமனனும் அதற்கு இணங்கி சாப்பிட உட்கார்ந்தான். அப்போது அவர்களுடைய 5 வயது மகன் அங்கே வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். பிராமணன் மனைவி எவ்வளவோ நயமாக சொல்லி பார்த்தும் சிறுவன் அடங்கிய பாடில்லை. அதனால் அவளுக்கு பலத்த கோபம் வந்துவிட்டது. அவள் பையனை எரிகிற அடுப்பில் பிடித்து தள்ளினாள். பையன் பொசுங்கி இறந்தான். பிராமணன் மனைவியோ முன்போலவே கவலையின்றி பரிமாற தொடங்கினாள். இந்த பயங்கர காட்சியை பார்த்த வாமனன் திடுக்கிட்டு சாப்பிடாமல் இருந்தான். அதை கண்ட பிராமணன், ஏன் சுவாமி சாப்பிடவில்லை என்று கேட்டான். வாமனன், இந்த கோரத்தை பார்த்துவிட்டு எவனுக்கு ஐயா சாப்பிட பிடிக்கும் என்றான். பிராமணன் சிரித்துக் கொண்டே எழுந்து ஓர் அறையில் நுழைந்தான். அங்கிருந்து புத்தகம் ஒன்றை எடுத்து வந்து அதில் உள்ள மந்திரத்தை ஜெபித்ததும் சுருண்டு கிடந்த அந்த பிராமண பிள்ளையின் சவம் அசைய ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் பையன் உயிருடன் எழுந்து மறுபடியும் தொந்தரவு பண்ண தொடங்கிவிட்டான். வாமனன் இந்த அதிசயத்தை கண்டு திகைத்து விட்டான். பிறகு ஆகாரத்தை முடித்துக் கொண்டான். அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இந்த புத்தகத்தில் சஞ்சீவினி மந்திரம் இருக்கிறது. இதை அறிந்து கொண்டால் மதுமாலதியை கூட பிழைக்க வைக்கலாம். எப்படியாவது இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து அவன் பிராமணனை நோக்கி, ஐயா, சாப்பிட்ட கலப்பினால் இன்று புறப்பட்டு போக முடியாது போல் இருக்கிறது. இரவு இங்கே தங்க அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பிராமணனும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதித்து தங்க வசதியும் தந்தான். அன்று இரவு பிராமணனும் அவன் குடும்பத்தாரும் சாப்பிட்டு விட்டு தூங்க போனார்கள். வாமனன் அப்போது மெல்ல எழுந்து உள்ளே போனான். சஞ்சீவினி வித்தை அடங்கிய அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சத்தம் செய்யாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். சில நாள் கழித்து வாமனன் ஜெயஸ்தலத்தில் உள்ள சுடுகாட்டு பக்கமாக வரும்போது அங்கே மதுசூதனன் இருப்பதை கண்டான். தற்செயலாக திருவிக்கிரமனும் அங்கே வந்து சேர்ந்தான். அப்போது வாமனன் அவர்கள் இருவரையும் நோக்கி, நான் சஞ்சீவினி வித்தையை கற்று வந்திருக்கிறேன்.
நீங்கள் மதுமாலதியின் எலும்புகளையும் சாம்பலையும் ஒன்றாய் குவியுங்கள், நான் அவள் பிழைத்திருக்கும்படி செய்கிறேன் என்றான். அவர்களும் பரபரவென்று அவன் சொன்னபடியே செய்து முடித்தனர். வாமனன் சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்ததும் மதுமாலதி உயிர் பெற்று எழுந்தாள். அப்போது மூவரும் மதுமாலதியை மனம் புரிந்து கொள்ள போட்டி போட தொடங்கிவிட்டார்கள். இத்துடன் கதையை நிறுத்தியது வேதாளம். இப்பொழுது விக்ரமனை பார்த்து வேதாளம் கேள்வி கேட்டது. மகாராஜா, இந்த 3 பேருக்குள் மதுமாலதியை மனம் புரிந்து கொள்ள தகுதி உள்ளவன் எவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்களானால் நான் திரும்பவும் சென்று மரத்தில் ஏறிக்கொள்வேன். நீங்கள் தவறான பதில் கூறினீர்கள் என்றால் உங்கள் மார்பை பிளந்து விடுவேன் என்று சொல்லியது. உடனே விக்ரமனும் சுடுகாட்டில் உட்கார்ந்திருந்த மதுசூதனன் தான் சரியான மணமகன் என்று சொல்லினான். உடனே வேதாளம், ஏன் திருவிக்கிரமன் மதுமாலதியின் எலும்பு துண்டுகளை வைத்திருந்ததனாலும் வாமனனுக்கு சஞ்சீவினி வித்தை தெரிந்ததாலும் அல்லவா மதுமாலதி உயிர் பிழைத்தாள் என்று கேள்வி கேட்டான். நீ சொல்வது சரிதான். வாமனன் அவளுக்கு உயிர் கொடுத்து விட்டான். உயிர் கொடுத்ததால் அவனுக்கு தகப்பனாகி விடுகிறான். பெற்றோரின் எலும்புகளை சேகரிப்பது பிள்ளைகளின் கடமை. அதனால் திருவிக்கிரமன் மகனாகி விடுகிறான். இவர்கள் எவ்விதம் அவளை மணக்க முடியும்? மதுசூதனன் அவள் சாம்பலை வைத்துக் கொண்டு சுடுகாட்டிலேயே வாசம் செய்ததால் அவனே அதற்கு தகுதியானவன் என்று கூறி முடித்தான். உடனே வேதாளம், நீ சொன்ன பதில் சரியானதே என்று சொல்லிவிட்டு அவன் தோளில் இருந்து பறந்து சென்று மீண்டும் வாகை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமனும் அதை பிடிக்க மறுபடியும் வாகை மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இத்தோடு இந்த கதை முடியுது. நம்ம அடுத்த கதையில வீரவரவன் அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.